ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அவுட் சிஸ்டம்ஸில் கிளைண்ட் வேரியபிள்ஸ் பற்றி பார்ப்போம். கிளைண்ட் வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் அதோட ஸ்கோப் என்ன, அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணலாம், அண்ட் தென் கிளைண்ட் வேரியபிள்ஸ்க்கு வந்துட்டு என்னென்ன டேட்டா டைப்ஸ் வைக்கலாம், அதை ரீயூஸ் பண்ணலாமா அதர் மாடியூல்ஸில், அது எவ்வளோ நேரம் வரைக்கும் அது வந்துட்டு டேட்டாவை வித் ஹோல்டு பண்ணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். கிளைண்ட் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. இது எப்படின்னா, இப்போ வெப்லலாம் பார்த்தீங்கன்னா செஷன் வேரியபிள்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் வெப் டெவலப்பர் முன்னாடி இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பிஹெச்பி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா செஷன்ஸ் அப்படின்ட்டு ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. செஷன்ஸ் வந்துட்டு எதுக்காகனா, அது ஒரு குளோபல் வேரியபிள், அது சர்வர் சைடில் சர்வர் சைடில் தான் இருக்கும் அதோட வேல்யூஸ்லாம். ஸோ அது வந்து மோர் செக்யூர் செஷன்ஸ்லாம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ரியாக்டிவ் அண்ட் மொபைல் ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வேரியபிள்ஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இந்த கிளைண்ட் வேரியபிள்ஸ் என்ன பண்ணும், சேம் லைக் செஷன் வேரியபிள்ஸ். ஆனால் இந்த கிளைண்ட் வேரியபிள்ஸ் சர்வர் சைட் இருக்காது, இது கிளைண்ட் சைட்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதாவது ப்ரௌசர் ஆர் மொபைலோட லோக்கல் ஸ்டோரேஜை இதை எடுத்துக்கும் இந்த கிளைண்ட் வேரியபிள்ஸில் நீங்கள் வைக்கிற வேல்யூஸு. இப்போ மொபைல் டிவைசஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியான அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் இது தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 MB அந்த மாதிரி தான் வந்துட்டு மொபைல் டிவைசஸ் இருக்கும். அதே மாதிரி வெப் ப்ரௌசருக்கு ப்ரௌசர் மாறும். நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ க்ரோம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 MB வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் சஃபாரிலலாம் 5 MB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு சில மொபைல் ப்ரௌசர்ஸில் 2 MB வரைக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த லோக்கல் ஸ்டோரேஜோட சைஸ் வந்துட்டு ப்ரௌசர் அண்ட் டிவைஸ்க்குமே வந்துட்டு வேரி ஆகுங்க. ஸோ அதனால் கிளைண்ட் வேரியபிள்ஸ் வந்துட்டு நீங்கள் அதிகமான செக்யூரான இன்ஃபர்மேஷன்லாம் அதில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, ப்ளஸ் ரொம்ப அதிகமான டேட்டாவும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்போ கிளைண்ட் வேரியபிள்ஸ்க்கும் லோக்கல் வேரியபிள்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, கிளைண்ட் வேரியபிள்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கோப் வந்து குளோபலாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டா இந்த மாடியூலில் நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் கிளைண்ட் வேரியபிள்ஸை. ஆனால் சர்வர் ஆக்ஷன்ஸில் யூஸ் பண்ண முடியாது, ஓகேங்களா? பட் ஸ்க்ரீனில் இருக்கிற டேட்டா ஆக்ஷனுக்குள்ளே நீங்கள் கிளைண்ட் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அலோடு, ஏன்னா அது ஸ்க்ரீன் ஓரியன்ட் அப்படின்றனால யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சர்வர் ஆக்ஷன்ஸில் உங்களால் கிளைண்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண முடியாது. கிளைண்ட் வேரியபிள்ஸோட ஸ்கோப் வந்துட்டு குளோபலாக இருக்கும். கிளைண்ட் வேரியபிள்ஸில் நீங்கள் ரொம்ப ஹெவியான டேட்டாவை லோட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இதோட டேட்டா டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டேட்டா டைப்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் பேசிக் டேட்டா டைப்ஸ் ப்ளஸ் ஐடென்டிஃபையர்ஸ் கொடுத்துக்கலாம். ஆனால் லிஸ்ட்டோ ரெக்கார்டோ உங்களால் கிளைண்ட் வேரியபிள்ஸில் வைக்க முடியாது. கிளைண்ட் வேரியபிள்ஸில் பாஸ்வேர்ட்ஸ் அந்த மாதிரி யூசர் ஓரியன்டான செக்யூரான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கிளைண்ட்டில் ஸ்டோர் பண்ணாதீங்க எப்போவுமே. ஏன்னா அதை வந்துட்டு ஈஸியாக ஹேக் பண்ணிட முடியும், அதோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட லாஜிக் ஏற்ற மாதிரி கிளைண்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? செக்யூரான இன்ஃபர்மேஷன் எதையும் அதில் ஸ்டோர் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்ளிகேஷனை லாக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிளைண்ட் வேரியபிள்ஸ் எல்லாமே ரீசெட் ஆயிரும். இப்போ இதை நான் லாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் கிளைண்ட் வேரியபிள்ஸ் வச்சிருக்கிற எல்லா வேல்யூஸுமே ரீசெட் ஆயிரும். அது வரைக்கும் கிளைண்ட் வேரியபிள்ஸில் வேல்யூ அப்படியே தாங்க இருக்கும். லோக்கல் வேரியபிள்ஸ் வந்துட்டு அதோட ஸ்கோப்பில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் ஆக்ஷன் இருக்குது. இந்த கிளைண்ட் ஆக்ஷனுக்குள்ள ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன்னா அந்த லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் ஆக்ஷனுக்குள்ளே மட்டும்தான். இப்போ இந்த வேர் ஒன்னை வந்துட்டு இதுக்குள்ளே மட்டும்தான் நான் யூஸ் பண்ண முடியும். டைரெக்டாக இந்த வேர் ஒன்னை வேற எங்கேயும் நான் எடுக்க முடியாது. எதுக்குள்ளே கிரியேட் பண்ணுறீங்களோ அதோட ஸ்கோப் தான். இதே ஒரு ஸ்க்ரீனில் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே மட்டும்தான் லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப் இருக்கும். ஆனால் கிளைண்ட் வேரியபிள்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் அதை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் சர்வர் ஆக்ஷன்ஸ். ஒரு மாடியூலில் கிரியேட் பண்ணுற கிளைண்ட் வேரியபிள்ஸை
நீங்க டைரக்ட்டா யூஸ் பண்ண முடியாது. ஆனா பப்ளிக் பிளாக்ஸ் அண்ட் பப்ளிக் கிளையன்ட் ஆக்ஷன் மூலமா நீங்க வந்துட்டு அத டிபெண்டன்சி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கிளையன்ட் வேரியபிள்ஸ. கிளையன்ட் வேரியபிள்ஸ நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணலன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தேர் வில் பி எ பெர்ஃபார்மன்ஸ் ஹிட். இப்போ உங்களோட ஸ்க்ரீன்ல ஒரு பிளாக்ஸ்ல நீங்க கிளையன்ட் வேரியபிள்ஸ்ல ரொம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ஆர் அதர் டேட்டாஸ நீங்க லோட் பண்ணும்போது, அதுல வந்துட்டு நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா உங்க யூஐல அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப மினிமலான கம்மியான டேட்டாவ யூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கங்க கிளையன்ட் வேரியபிள்ஸ்ல. இதோட வேல்யூஸ நீங்க ரீசெட்டும் பண்ணிக்கலாம். தனியா அசைன் போட்டுட்டு அதுக்கு எம்ப்டி வேல்யூ குடுத்தீங்கன்னா, அதோட வேல்யூ ரீசெட் ஆயிரும். அப்படியும் பண்ணலாம். அ ஜெனரலா இதோட பிஹேவியர் என்னன்னா, நீங்க அப்ளிகேஷன் லாக் அவுட் பண்ணும்போது கிளையன்ட் வேரியபிள்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். இது கிளையன்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்றது வந்துட்டு, இப்ப நார்மலா கேட்சி ஆ குக்கீஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா? ஸோ அத விட கிளையன்ட் வேரியபிள்ஸ் வந்துட்டு 5x ஃபாஸ்டர் அப்டின்ட்டு சொல்றாங்க. ஸோ ஆனா கிளையன்ட் வேரியபிள்ஸ்ல நீங்க அதிகமான டேட்டாவ லோட் பண்றப்ப, அது கண்டிப்பா ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு ப்ராப்ளமா தான் ஆகுது. ஏன் அப்டின்னா, லோக்கல் ஸ்டோரேஜ் வந்துட்டு சிங்க்ரனஸ் ஏபிஐ ஓகேங்களா? உங்களோட ப்ரௌசர்ஸ் ஆர் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, சிங்க்ரனஸா அது வேல பண்ணும். ஸோ நீங்க ஒவ்வொரு டைமும் இத யூஸ் பண்ணும்போது, அதிகமான டேட்டா வச்சு யூஸ் பண்ணும்போது, ஸோ யூஐல அது இந்த இத ரெடி பண்ற வரைக்கும் அந்த யூஐ வந்துட்டு வெயிட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பெர்ஃபார்மன்ஸ் ஹிட் ஆயிரும். இப்ப நம்ம இந்த கிளையன்ட் வேரியபிள்ஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, அத இன்னொரு மாடியூல்ல எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத செக் பண்ணலாம் வாங்க. இப்ப நான் ஒரு கிளையன்ட் வேரியபிள் ஆட் பண்றேன். மை நேம். நான் இங்க ஒரு மை நேம்னு ஒரு கிளையன்ட் வேரியபிள் ஆட் பண்ணிட்டேன். இத என்ன பண்ண போறேன்னா, இங்க வந்துட்டு ஆன் அப்ளிகேஷன் ரெடின்ற ஒரு ஈவென்ட் இருக்கு. இங்க போனீங்கன்னா, ஆட் சிஸ்டம் ஈவென்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப இத நான் டெலீட் பண்றேன். கிளையன்ட் ஆக்ஷன்ஸ்குள்ள ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஆட் சிஸ்டம் ஈவென்ட் குடுத்தீங்கன்னா, ஆன் அப்ளிகேஷன் ரெடின்ட்டு இருக்கும். இது எப்ப கால் ஆகும் பார்த்தீங்க இது வந்து ரியாக்டிவ் வெப்ல. இதே மொபைல் அப்டின்னா, ஆன் அப்ளிகேஷன் ரெடி, ஆன் அப்ளிகேஷன் ரெஸ்யூம் அப்டின்ட்டு 2 இருக்கும் மொபைல்ல. பட் ரியாக்டிவ்ன்றனால இது ரெடி மட்டும் இருக்கும். இது எப்பன்னா, உங்களுக்கு உங்களோட இந்த மாடியூல்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன் வந்துட்டு லோட் ஆக ட்ரை பண்றப்ப, அதுதான் அப்ளிகேஷன் ரெடி வந்து கால் ஆகும். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் ஆட்டோமேட்டிக்கா அந்த கிளையன்ட் வேரியபிள்க்கு ஒரு வேல்யூ அசைன் பண்றேன். மை நேம். ஸோ நான் இங்க ஒரு நான் கிரியேட் பண்ண கிளையன்ட் வேரியபிள்க்கு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒரு கெட் கிளையன்ட் வேரியபிள் வேல்யூன்னு ஒரு கிளையன்ட் ஆக்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இதுல பப்ளிக் எஸ் குடுத்துருக்கேன். நீங்க டைரக்ட்டா கிளையன்ட் வேரியபிள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. நான் இங்க மை நேம் குடுத்துர்றேன். இப்ப பப்ளிஷ் பண்ணலாம். இங்க என்ன ஆகும் அப்டின்னா, உங்க அப்ளிகேஷன் நீங்க ரன் பண்ணும்போது, ஆன் அப்ளிகேஷன் ரெடி கால் ஆயிரும். இங்க வந்தோனே ஆட்டோமேட்டிக்காவே இது கால் ஆயிரும். இது நீங்க தனியா எக்ஸ்பிளிசிட்டா கால் பண்ண தேவையில்ல. இங்க வந்த உடனே நான் கிளையன்ட் வேரியபிள்க்கு வந்துட்டு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது இந்த மாடியூல்ல அசைன் பண்ணியிருக்கேன். மை ஃபர்ஸ்ட் ரியாக்டிவ் ஆப். இந்த மாடியூல்ல நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்ப இன்னொரு மாடியூல் இருக்கு. இதுல போயிட்டு நான் டிபெண்டன்சி எடுத்து இதோட வேல்யூ வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஆல்ரெடி இத நான் டிபெண்டன்சி எடுத்துட்டேன். ஸோ அதனால ஓகே கெட் கிளையன்ட் வேர் இத எடுத்திருக்கேன். இத நம்ம ரிஃப்ரெஷ் ஆல் குடுத்துட்டு அப்ளை குடுத்துருவோம்.
இப்போ இந்த டெஸ்ட் ஸ்க்ரீன் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ஒரு டெஸ்ட் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் ஒன்று ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஆக்ஷனில் கெட் கிளைண்ட் வேரியபிள் வேல்யூ அந்த மாடியூலில் கிரியேட் பண்ண பப்ளிக் கிளைண்ட் ஆக்ஷன் எடுத்துகிட்டு அதை நான் ஒரு மெசேஜில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சு. நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ வேல்யூ வந்துட்டு எம்டியாக வருது. ஏன்னா இதோட மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்டிவ் ஆப் பி அப்படிங்கிறது தான், அதாவது செகண்ட் ஆப்பு. நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்பில் தான் இந்த மாடியூலோட ஆன் அப்ளிகேஷன் ரெடியில் தான் நான் கிளைண்ட் வேரியபிள் வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஓகே, இது நான் ரன் பண்ணிட்டேன். இந்த மாடியூல் வந்துச்சு. இப்போ இந்த மாடியூல் இது லாகின் லோட் ஆனாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஆன் அப்ளிகேஷன் ரெடி வந்துட்டு கால் ஆயிரும். இது பார்த்தீங்களா, கெட் வேல்யூவில் நம்ம அசைன் பண்ண வேல்யூ வந்துருச்சு. இப்போ இது வந்துட்டு செகண்ட் மாடியூலு. இதில் நான் கெட் வேல்யூ கிளிக் பண்ணோன்னே அந்த கிளைண்ட்டோட வேல்யூ வந்துருச்சு. இப்போ இதை நான் லாகின் பண்ணிவிட்டு நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கனாலும் அதே வேல்யூ தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளைண்ட்டோட வேல்யூ செக் பண்ணலாமா? பார்த்தீங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவுட் சிஸ்டம்ஸ் என்ன பண்ணும், நீங்கள் லாக் அவுட் பண்ணும்போது அங்கே இருக்கிற கிளைண்ட் வேரியபிள்ஸ் எல்லாத்தோட வேல்யூவையும் ரீசெட் பண்ணி விட்டுரும். Hey guys, இன்னைக்கு கிளைண்ட் வேரியபிள்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுக்கு இன்னும் எதனா இம்ப்ரூவ் பண்ணணும், வேறு எதனா வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் பண்ணலாம். அண்டு உங்களால் மற்றவங்க பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு. ஸோ தட் பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அவங்களும் வீடியோஸ் பார்த்து நிறையா கற்றுப்பாங்க. அண்ட் தென் இது இன்னைக்கான செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களை ரீச் ஆகும்.